அதிமுகவின் தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் அவரோட இருக்கிற தலைவர்கள்லாம் ராமபுரம் தோட்டத்திலையும் மற்றும் எம்ஜிஆரோட இருந்த அனுபவங்கள் அவங்களாம் எப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரல, அவர் வரல. எம்ஜிஆருடைய ஆன்மா அவரை வர விடல. அது வர்றதுக்கான யோகிதை அந்த ஆளுக்கு இல்ல. அவர் எம்ஜிஆர் பேரை உச்சரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுகவின் பொதுச் செயலாளரா எடப்பாடி வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு கொங்கு மண்டலத்துல அசைக்க முடியாத தலைவராக நிரூபிச்சிருக்காரு. அங்க எப்படி ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? என்ன நிரூபிச்சிருக்கீங்க? ஏஃப்எம் கையெழுத்து போட்டவர் ஐயா ஒருங்கிணைப்பாளர். அவரு எடப்பாடி வந்து கையெழுத்து போட்டு இதுவரை ஒரு நபர் எதையாவது ஜெயிச்சிருக்கானா? சமீபத்துல கூட சட்டமன்றத்துல ஓபிஎஸ்க்கான இடம் மறுக்கப்பட்டு 2வது வரிசைக்கு சென்றிருக்கார். எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய உதயகுமார் முன்னிடத்துல சட்டமன்றத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்காரு. இப்ப திமுக கூட ஏற்பட்ட ஒரு கள்ள உறவுனால இது நாள் வரலும் வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உதயகுமாரை முன்னால கொண்டு வராங்க, ஐயாவை பின்னோக்கி கொண்டு வராங்க. உங்களுக்கு எந்த நம்பிக்கையில உங்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத நீங்க கூறுறீங்க? சார், நாமக்கல் மாவட்டத்துல மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்துல தேர்வான திமுக எம்பிகள் 10 பேருமே தொகுதி பக்கமே வரல சார். எந்த ஒரு தொகுதியிலாவது நான் இந்த வேலைகளை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்களால எதுவே செய்ய முடியாது. திமுக நீ மக்கள் மத்தியில எந்த இதை மூஞ்சி வச்சுட்டு அவங்க வர முடியும்? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. அனைவருக்கும் வணக்கம். நமது கிங் 360 அரசியல் வியூகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நபர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு உடன் பயணித்தவர். அதிமுகவின் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை அதிமுகவின் அடையாளமாக இருப்பவர். தமிழகத்தின் பிரபலமான PA குரூப் ஆஃப் கம்பெனியின் பவுண்டர், நாமக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக ஓபிஎஸ் அணியின் செயலாளர் நாமக்கல் பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளாச்சு உங்களை நேரில் சந்திச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அரசியல் நடவடிக்கைகள்லாம் பார்த்து மிகவும் பெருமை அடைகிறோம். உங்களோட இது புதிய முகமா இருக்கு எங்களுக்கு. இல்ல சார், எனக்கு தமிழ்நாடு முழுக்க என்னை அறிஞ்ச முகம். அவனும் புதிய முகமே இல்ல. அரசியல் முகங்கிறது உங்ககிட்ட நாங்க பாக்குறது புதிய முகமா இருக்கு. அரசியல நாங்க புரட்சியில் பயணிச்ச காலத்துல அவருடைய பின்னால் இருந்த காலத்தினால நாங்க போக்கஸ் ஆக முடியல. இப்ப எல்லாரும் இப்ப நாங்க பயணிச்சுட்டா இருக்கோம். அது போல எனக்கு பல சேவைகள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டியில ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேட்ரிமோனியல் சர்வீஸ் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதனால தமிழ்நாடு முழுக்க பிரபலமானவன் தெரிஞ்சவன் தான். அதோட எம்ஜிஆருடைய நாமத்தை உச்சரிச்சதுனால எனக்கு புகழ் எல்லா இடங்களும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க எம்ஜிஆரோட நீண்ட காலமா பயணிச்சிருக்கீங்க, விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆரோட ஏதாவது நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? கட்சி பிரிஞ்சது பிறகு சார், திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாநாட்டுக்காக சேலத்துல போஸ் பயணத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்புல வந்து எடப்பாடி தொகுதியில் இருக்கக்கூடிய தேவூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சந்திரனுங்கிற பேரூராட்சி தலைவர் அந்த காலத்திலே ஒரு நரிக்குட்டி கொண்டு வந்து தலைவருக்கு பரிசீலிச்சார். அது அந்த கூட்டத்தை ஏலம் விட்ட போது அது ஒரு 5000 ரூபாய்க்கு போச்சு. அது மிகப்பெரிய, அந்த 5000 ரூபாய்ங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய தொகை. அது போல அவர் கூட பயணிக்கிறதுக்கும் சில கூட்ட ஏற்பாடுகளுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நேரடியான வாய்ப்பு. அவருடைய உபசரிப்பை பத்தி கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு மிக நல்லா தெரியும். அது மாதிரி அரசியல் துறை எங்களுக்கு ராசிபுரத்துல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஒரு மாணவ மன்ற அமைப்புக்கு நாஞ்சிலார் கூட நான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வரோம். அதை முடிச்சுட்டு ஒரு சேலம் பொதுக்கூட்டம், அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இரவு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. முதல்ல அவர் வந்துட்டு துவாரா ஹோட்டல தங்கி இருந்துட்டு உடனடியாக அவரை பற்றியோ இல்லை கூட வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இருக்கா, நாஞ்சிலார் சாப்பிட்டாரா, பசி தாங்க மாட்டார், உடனடியாக அவருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே கவனிக்க அந்த கூட வந்தவங்களை உபசரிக்கிறத பாருங்க. அந்த தன்மை அவரை தவிர வேற யார்ட்டுமே நான் பார்த்தது இல்லைங்க சார். நீங்க அவரை தவிர இந்த உபசரிப்புல யாரையும் பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க. இன்னொரு கேள்வி, நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் அவரோட இருக்கிற தலைவர்கள்லாம் ராமபுரம் தோட்டத்திலையும் மற்றும் எம்ஜிஆரோட இருந்த அனுபவங்கள் அவங்களாம் எப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க? இல்ல சார், எதுக்கு எடுத்தாலும் இது எம்ஜிஆர், எம்ஜிஆர் அம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு சார். இவரெல்லாம் ஒரு நாள் கூட வந்துட்டு அந்த ராமபுரம் தோட்டத்து பக்கமே வந்ததில்லை. அங்க உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தெரியுமா, உள்ள வந்தே தெரியாது. அதே போல அவருடைய பிறகாவது ஒரு நினைவாலயத்தையாவது வந்து பார்த்திருக்கலாம், அதுவும் கிடையாது. இப்போ நாங்களாம் அந்த தலைவருடைய படத்தை வந்துட்டு ஒவ்வொரு படத்தை 20 முறை 30 முறை பார்த்திருப்போம். டெய்லி போகும் அந்த படம் எடுக்கிற வரையிலும். இவரு அந்த படத்தை பார்த்துருந்தா கூட இவர் எடப்பாடியாருக்கு அவருடைய தலைவருடைய பண்பு கொஞ்சம் கிடைச்சிருக்கும். அதையும் அவர் பார்க்காத சார். புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாங்க ராமபுரம் தோட்டத்துல தான் இருக்கோம்.
இந்த பழனிசாமி எடப்பாடி அங்க வந்ததே கிடையாது. அதற்கு பிறகு அவருடைய நினைவாலயம் அந்த இடத்து கூட இன்றைக்கு வரலும் அவர் வரல. எம்ஜிஆருடைய ஆன்மா அவரை வர விடல. அது வர்றதுக்கான யோகிதை அந்த ஆளுக்கு இல்லை. அந்த காரணத்தினால அவர் நினைவாலயத்துக்கு வந்ததில்லை, இப்போ ராமாவரம் தோட்டத்துக்கு வந்ததில்லை. அவர் எம்ஜிஆர் பேர் உச்சரிக்கிறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? நினைவாலயம் தெரியாது, எம்ஜிஆர் வளர்ந்த இடம் ராமாவரம் தோட்டம் தெரியாது. ஆனா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அதை மட்டும் புடிச்சுக்கிட்டு நான் தான் கட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. நன்றி சார். இருந்தாலும் இப்ப நீங்க அதிமுக ஓபிஎஸ் அணியில நீங்க தீவிரமான ஆதரவாளரா இருக்கீங்க அவருக்கு. இப்ப ஓபிஎஸ் அணியோட பாராளுமன்ற தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கு சார்? கள நிலவரம் மிக நல்லா இருக்கு சார். அது தொண்டர்கள் எல்லாமே புரட்சி தலைவர்களுடைய ஆட்கள் எல்லாமே தொண்டர்கள் எல்லாருமே ஓபிஎஸ் ஐயா பின்னால்தான் நிக்கிறாங்க. சில பேர் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அவரால் பலனடைஞ்ச சில பேர் எடப்பாடியார் பின்னால இருக்காங்க. உங்களோட செல்வாக்கு கொங்கு மண்டலத்துல எப்படி சார் இருக்கு? கொங்கு மண்டலத்துல மிக நல்லா இருக்கு சார். கொங்கு மண்டலத்துல இப்ப வேற்கூடிய போடக்கூடிய மாநாடு வெகு விரைவில் திருச்சி மாநாட்டை விட நாங்க இன்னும் மிக சிறப்பா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கேற்ப மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கட்சியுடைய தொண்டர்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவு இதெல்லாம் மிக நல்லா இருக்கு. கோவையினாவே எப்பவுமே எங்களுக்கு செல்வாக்கு அதிகம். கோவையில தான் ஐயா சிலர் எம்ஜிஆர் மன்றாடியார் வழி வந்த பரம்பரைன்னு சொன்ன ஒரு காரணத்தினால நாங்க எல்லாம் அவருடைய ஃபாலோவர்ஸா எப்ப இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா தொழிலும் தோத்தா கூட கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த காலத்திலே ஜெயிச்சிருந்தோம். அப்படிப்பட்ட செல்வாக்கான இடம் கோவை சார். அது அன்னைக்கு நீங்க சொன்னாலும் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு கொங்கு மண்டலத்துல அசைக்க முடியாத தலைவரா நிரூபிச்சிருக்காரு. அதாவது 65 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் அதுல அதிகப்படியான அதிமுக எம்எல்ஏக்கள் கொங்கு ஜோன்ல தான் இருக்காங்க. அங்க எப்படி ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? என்ன நிரூபிச்சிருக்கீங்க சார்? எந்த 65 எம்எல்ஏக்கள் இருக்காங்க? அந்த எம்எல்ஏக்களுக்கு எல்லாமே ஏஃப்எம் கையெழுத்து போட்டவர் ஐயா ஒருங்கிணைப்பாளர். அவரு எடப்பாடி கையெழுத்து போட்டு இதுவரை ஒரு நபர் எதிலாவது ஜெயிச்சிருக்கானா? தமிழ்மகன் ஹுசைன் கையெழுத்து போட்டதும் மிகப்பெரிய தோல்வி தாங்குச்சு. அவரு இதுவரை எந்த ஒரு தேர்தலையாவது ஒரு இடத்துல அவர் கையெழுத்து போட்டு ஜெயிச்சிருக்காங்களா? நகரசபையா இருக்கட்டும், பஞ்சாயத்தா இருக்கட்டும், எதுலையாவது ஜெயிச்சிருக்காங்களா? அவருக்கு செல்வாக்கே அது மாதிரி இல்ல சார். அதோட இன்னொரு சர்ச்சையான தகவலை ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இரட்டை இலை சின்னத்தில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மீண்டும் இது சொல்றீங்க. மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சிக்கல்கள் ஓபிஎஸ்க்கு தான் வருது. இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? இல்ல, டெஃபினட்டா 100% ஐயா ஓபிஎஸ் அணிக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொண்டர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் நல்லா இருக்காங்க. எம்ஜிஆருடைய ஆன்மா, அம்மாவுடைய ஆன்மா இரட்டலை விடாது. இரட்டலை உருவாக்கின ஒரு தலைவர் எம்ஜிஆர். அவருடைய சின்னம் நிச்சயமா ஐயாவுக்கு கிடைக்கும். நீங்க எப்பயுமே அதிமுக நாங்க தான் உண்மையான அதிமுக எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க தொடர்ந்து. ஆனா ஓபிஎஸ்க்கு சறுக்கல்கள் தான் கிடைச்சிட்டே இருக்கு. ஈரோடு எலெக்ஷன்ல கூட நீங்க இரட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சீங்க. கடைசியா அது அதிமுக எடப்பாடி தலைமையிலான அணி தான் இரட்டை இலையில போட்டிக்கிட்டாங்க. சார், இரட்டை இலை சின்னம் முடிகிறது கூடாதுங்கிறதுக்காக தான் ஐயா அவர்கள் விட்டு கொடுத்தாரு. தலைவரால் உருவாக்கப்பட்டது, அம்மாவால காப்பாற்றப்பட்ட சின்னம். அப்படி இருந்தும் கூட எடப்பாடிட்டு கொடுக்கல. ஒரு சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்த தமிழ் மகன் கையெழுத்து போடக்கூடிய அளவுல தான் அதை விட்டு கொடுத்தாரு. அப்படி விட்டு கொடுத்த சின்னத்தையே எடப்பாடி வச்சு காப்பாத்தி அவரால் ஜெயிக்க முடியல. அதனால மக்கள் எங்க சார் அவர் பக்கம் ஒரு பக்கம் அவர் கொங்கு மண்டலம் என் பக்கம் இருக்காரு. அது மாதிரி கொங்கு மண்டலம் அவர் பக்கமே இல்லை. அதிமுகங்கிறத கட்சிய தலைவர் தேசிய கட்சி அஇஅதிமுகன்னு ஆக்குறாரு. அப்படிப்பட்ட தேசிய அகில இந்திய அதிமுகவை ஒரு கொங்கு மண்டல கட்சியாக்கி, கடைசியா மண்டல கட்சியாகி, மாவட்ட கட்சியாகி, கடைசியா ஒரு கண்டம் கொடுத்த கட்சி ஆக்கிட்டார். அதுதான் சார் எங்களுக்கு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இவர் எப்படி போயிட்டு எல்லாம் என் பக்கம் இருக்காங்க ஒரு தேவையிலே சந்திச்சு நிரூபிச்சு காட்டுட்டு சார். சார், நீங்க எடப்பாடி தோத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்குமான விஷயங்கள்ல தொடர்ந்து எடப்பாடிக்கு ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சமீபத்துல கூட சட்டமன்றத்துல ஓபிஎஸ்க்கான இடம் மறுக்கப்பட்டு 2வது வரிசைக்கு சென்றிருக்கார். எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய உதயகுமார் முன்னிடத்துல சட்டமன்றத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்காரு. சார், அவரு எந்த தேர்தலையாவது அவரு கையெழுத்து போட்டு ஜெயிக்கல. அவர் ஒண்ணும் இல்லை, இருக்கக்கூடிய ஆட்களை நிதியை வச்சு அவங்க அடக்கி வச்சுட்டு இருக்காரு. இப்ப திமுக கூட ஏற்பட்ட ஒரு கள்ள உறவுனால இதுநாள் வரலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உதயகுமாரை முன்னால கொண்டு வராங்க, ஐயாவை பின்னோக்கி கொண்டு வராங்க. அந்த ஏற்படக்கூடிய கள்ள உறவு மக்கள் மத்தியில மிக வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இந்த செயல்னால. சார், இது கள்ள உறவுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னா,
சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வந்து எடப்பாடி வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ வந்து அவை முன்னவர் எழுந்து இது மாதிரி வந்துட்டு அந்த இது அவை குறிப்பு வந்து நீக்குன்னு சொல்றாரு. இதுல இருந்து அவங்களுடைய உறவு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள உறவு கள்ள உறவு வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த போயஸ் கார்டன் வேதா இல்லம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு வந்து அரசுடைமையாக்கப்பட்டோம் என்று அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பை வந்து ஸ்டாலின் அரசாங்கம் ரத்து செய்திருக்கு. இதை எடப்பாடியும் வரவேற்றிருக்காரு. ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு இதில் என்ன அளவுக்கு இருக்கு? எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது அம்மா வாழ்ந்த இல்லத்தை வேளாண் நிலையத்தை வந்துட்டு நினைவிடமாக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது நாங்களாம் கட்சிக்காரங்களாம் மிக சந்தோஷப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை இடத்த நினைவிடம் ஆக்குன்னு சொல்லிட்டு அதே சட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து ரத்து பண்றாரு. இதுக்கு ஒரு ஆமோதிக்கிறார். அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணாம இருந்தா பிற்காலத்துல நம்ம ஏதாவது அந்த இடத்த விலைக்கு வாங்கியோ ஏதோ பண்ணியோ மக்களுடைய இது ஒரு நினைவு இல்லாம ஆக்கலாம். அதை வந்து இவர் ரத்து பண்றதுக்கு ஸ்டாலினோட ஒத்துழைச்சு அந்த சட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. இதுல ஓபிஎஸ்ஸோட நிலைப்பாடு என்ன சார்? ஐயா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு இடத்த விட்டுட்டானேங்கிறது மிக மன உளைச்சலோட இருக்கு. சார், நாமக்கல் தொகுதியில நீங்க வந்து உங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த காலங்கள்ல திமுக அதிகப்படியான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கு, வெற்றியை சரித்திரமாக்கியிருக்கு. கடந்த தேர்தலிலும் லட்சக்கணக்கான வாக்குகள்ல திமுக ஜெயிச்சிருக்கு. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் அவங்க பங்குக்கு பல்வேறு கட்டங்கள்ல வந்து நாமக்கல் மாவட்டத்துல அவங்களோட செல்வாக்கு நிரூபிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த நம்பிக்கையில உங்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத நீங்க கூறுறீங்க? சார், நாமக்கல் மாவட்டத்துல மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்துல தேர்வான திமுக எம்பிகள் 10 பேருமே தொகுதி பக்கமே வரல சார். எந்த ஒரு தொகுதியிலாவது நான் இந்த வேலைகளை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்களால எதுவே செய்ய முடியாது. அது நாமக்கல் பக்கம் அவர் அறவே வர்றது கிடையாது. அவர் வந்து கொங்கு மண்டல கட்சி அந்த கொங்கு கட்சியில் இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் இந்தியா முழுக்க சுத்தினார் ஒழிய நாமக்கல் தொகுதிக்கு அவர் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. அதே போலதான் ஒவ்வொன்றும் சொல்லலாம். சேலத்துல சொல்லலாம், ஈரோடு சொல்லலாம், பொள்ளாச்சி, மற்ற எந்த ஒரு இடங்களையுமே வந்து அவங்களுடைய செயல் எதுவுமே இல்லை சார். திமுக நீ மக்கள் மத்தியில எந்த இதை மூஞ்சி வச்சுட்டு அவங்க வர முடியும்? திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில உருவாயிடுச்சு. சார், நீங்க கோவையில வந்து திருப்புமுனை மாநாடு ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறுங்கிற மாதிரி சொன்னீங்க. அது என்ன திருப்புமுனைய ஓபிஎஸ் கொடுத்துட போறாரு? சார், கோவை மாநாடு வந்து திருச்சி மாநாட்டை விட மிகப்பெரிய அளவுல வெற்றி அடை போகுது. கோவை மாநாட்டுல நடக்கிறதுக்கு முன்னாலேயே எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய 75 ஒரு 80% ஆட்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் தலைமை ஏற்றுட்டு வரப்போறாங்க. அதற்கு முன்னுதாரணமா சேலத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துட்டு 2 நாட்களுக்கு முன்னால அவர் வெளிவந்ததெல்லாம் தெரியும். அதை போல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா இருக்காங்க. யாரா பூனைக்கு மணி கட்டுன்னு சொல்றாங்க, ஒரு ஆள் வெளியே வந்துட்டாரு, இனிமேல் சீட்டு கட்டு மாதிரி அடுக்கடுக்கா விழும். அவ்வளவு பேருமே கோவை மாநாட்டு முன்னால அவ்வளவு பேரும் ஐயா முன்னிலையில வந்து சேர போறாங்க. அதிமுகங்கிறது ஒரே அணிதான், அது ஐயா ஓபிஎஸ் அணிதான். எடப்பாடிக்கு அங்க வேலையே கிடையாது. இந்த தேர்தலில் அவர் சுத்தமா வாஸ் அவுட் ஆயிடுவார். சார், ரொம்ப நன்றி. பிரபல தொழிலதிபரா இருக்கீங்க, ஒரு அரசியல் கட்சியோட மாவட்ட செயலாளரா இருக்கீங்க. இவ்வளவு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வர வேலையில மிக பெரிய வேலைபளுக்கு இடையே எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து எங்களுக்கு ஒரு நேரலையில பங்கெடுக்க வாய்ப்பு வழங்குங்க. நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.